அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. ஜனநாயகன் தணிக்கை வழக்கு தொடர்பாக காரசார வாதங்கள் நடந்து கொண்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயகன் தணிக்கை சான்று வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் காரசார வாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொங்கலுக்கு முன்பாகவே ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் என்று பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பல சிக்கல்களை சந்தித்து தற்பொழுது வரை ரிலீஸ் ஆகாமல் தேதி குறிப்பிடப்பட முடியாமல் தள்ளி சென்று கொண்டிருக்கிறது. ஜனநாயகம் தணிக்கை குழு தொடர்பாக வழக்கு தொடுக்கப்பட்டு காரசார வாதங்கள் நடந்து கொண்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயகன் படத்தை மறுதணிக்கை செய்ய உள்ளதாக ஜனவரி 5ஆம் தேதி இரவு தகவல் கிடைத்தது என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ஜெயலானி. ஜனநாயகன் படம் தொடர்பான தணிக்கை வழக்கு தொடர்பாக காரசார வாதம் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய தகவல் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. அதாவது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்பதாக தணிக்கை வாரியம் சார்பில் மேல்முறையீட்டு மனு என்பது அந்த மனு தொடர்பான விசாரணை இன்று காலை முதலாகவே தொடர்ச்சி வரக்கூடிய சூழ்நிலையில் பிற்பகலில் தணிக்கை வாரியத்துடைய அந்த வாதங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தணிக்கை வாரியம் சார்பில் முக்கியமாக முன்வைக்கப்பட்ட கூற்றுகள் என்பது போதிய கால அவகாசம் வழங்கப்படவில்லை. அந்த தனி நீதிபதி வழக்கு விசாரணையின் போதும் கூட எங்கள் தரப்பு விளக்கங்கள் முறையாக கேட்கப்படவில்லை. எனவே அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்பதாக வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பான அதிகாரம் என்பது தணிக்கை வாரிய தலைவருக்கே உள்ளது உள்ளிட்ட அந்த கூற்றுகள் அடிப்படையிலும் தணிக்கை வாரிய சட்ட விதிமுறைகளை மேற்கோள் காட்டியும் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்ட நிலையில தற்போது பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் அந்த வாதங்கள் என்பது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக பட தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் படத்தின் வெளியீட்டு தேதி 9ஆம் தேதி என நிர்ணயிக்கப்பட்டதன் காரணமாக அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்பதாக தனி நீதிபதி முன்பாக பட தயாரிப்பு நிறுவனம் முறையிட்டதாக கூறியிருக்கிறார்கள். படத்திற்கான புகார் எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஏனென்றால் தணிக்கை வாரியம் சார்பில் வாதங்கள் முன்வைக்கும் போது படத்திற்கான மறு தணிக்கை அனுப்புவதற்கு முன்பாக இந்த படம் தொடர்பாக புகார் வந்திருப்பதாகவும் மறு தணிக்கைக்கு அனுப்புவது தொடர்பாக பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு கடந்த 5ஆம் தேதியை நாங்கள் தெரிவித்து விட்டோம், 6ஆம் தேதி இணையதளத்தில் பதிவிட்டு விட்டோம் என்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் நீதிமன்றத்தில் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஒரு முக்கியமான வாதங்களை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் படத்திற்கு எதிரான புகார் எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவதாக மட்டுமே எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. சம்பந்தமான உத்தரவு எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதாக பட தயாரிப்பு நிறுவனம் தணிக்கை வாரியம் சொன்ன அந்த தகவலுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தனி நீதிபதி அத்தனை அம்சங்களையும் ஆய்வு செய்து அதற்கு பின்னால் உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்பதாகவும் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதாகவும் அவர்கள் தரப்பு வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தகவல் மட்டுமே ரத்து செய்யப்பட்டது என்றால் சான்றிதழ் வழங்கும்படி தனி நீதிபதி எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்பதாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் நீதிபதிகள். குறிப்பாக தகவல் மட்டுமே ரத்து செய்யப்பட்டது என்றால் சான்றிதழ் வழங்கும்படி தனி நீதிபதி எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு 5ஆம் தேதி தகவல் கிடைத்தது, உடனே நீதிமன்றத்தை அணுகினோம் என்பதாக பட தயாரிப்பு நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. அதற்கு நீதிபதிகள் தணிக்கை வாரியத்திற்கு போதுமான அளவு கால அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பிற்பகலில் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வரும்போது நீதிபதிகள் பல்வேறு கேள்விகள் எழுப்புகிறார்கள். குறிப்பாக முதல் வாதங்களிலேயே பட தயாரிப்பு நிறுவனம் வைக்கக்கூடிய வாதங்கள் என்பது 9ஆம் தேதி நாங்கள் வெளியிடுவதற்கான அந்த திட்டமிடல் செய்திருந்தோம், அதன் அடிப்படையிலேயே அவசர வழக்காக நாங்கள் முறையிட்டிருந்தோம், அதன் அடிப்படையில் அந்த வழக்கு என்பது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதே போன்று படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவதாக மட்டுமே எங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தணிக்கை வாரியம் சார்பில். ஆனால் படத்திற்கு எதிராக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான எந்த ஒரு தகவலோ உத்தரவோ எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதாக பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருந்தது. இதற்கு நீதிபதிகள் அது மட்டுமல்லாமல் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்ததற்கு பிறகாகத்தான் தனி நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். எனவே அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தகவல் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கப்பட்டது, முழுமையான தகவல் கிடைக்கப்படவில்லை என்றால் சான்றிதழ் வழங்கும்படி எப்படி நீங்கள் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க முடியும், எப்படி நீங்கள் அணுகினீர்கள் என்பது போன்ற ஒரு கேள்வி முன்னெடுத்திருக்கிறார்கள். அதற்கு 5ஆம் தேதி தகவல் கிடைத்தது உடனே நாங்கள் நீதிமன்றத்தை அணுகினோம், 6ஆம் தேதி நீதிமன்றத்தை அணுகினோம் என்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நீதிபதிகள்
தணிக்கை வாரியத்திற்கு போதிய அளவிற்கான அவகாசத்தை பட தயாரிப்பு நிறுவனம் வழங்கியிருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினையும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே வழக்கு விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தணிக்கை வாரியத்துடைய வாதங்கள் நிறைவேற்றப்பட்டதன் காரணமாக தற்போது பட தயாரிப்பு நிறுவனம் தங்கள் தரப்பிலான வாதங்களை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றனர். ஜெயலானி, தணிக்கைத்துறையும் படக்குழுவினரும் இப்படி மாறி மாறி புகார்கள் தெரிவித்துக் கொண்டிருந்தால் ஒரு மிகப்பெரிய இது படம் என்பதை கடந்து ஒரு வியாபார தளமாக பார்க்கப்படுகிறது. 500 கோடி ரூபாய்க்கு அதிகமான முதலீடுகள் செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட படம் அறிவிக்கப்பட்ட தேதியில் வெளியாகவில்லை. ரசிகர்கள் மத்தியிலே எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் என்றாலும் கூட அதை புக் செய்த தியேட்டர்களுக்கெல்லாம் பெரும் இழப்பு, முதலீடு செய்த பட நிறுவனருக்கும் இழப்பு. இதை சமாளிப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அது தொடர்பான முயற்சிகள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக நம் இந்த வழக்குடைய சாராம்சத்தை பார்த்தோமே என்றால், இந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்பதாக தணிக்கை வாரியம் சார்பில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மேல்முறையீட்டுக்கான வழக்குடைய விசாரணைகள் தான் இரு தரப்பினிடையே நடைபெற்று வருகிறது. காலையில் இருந்து தணிக்கை வாரியம் அவர்கள் தரப்பு விளக்கங்களை முன்வைக்கப்பட்ட வந்த நிலையில தற்போது பட தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தை தயாரித்தது தொடர்பாகவும் தணிக்கை சான்றிதழ் வழங்கியது தொடர்பாகவும் தற்போது தொடர்ச்சியாக வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் எங்களுக்கு அந்த படத்தின் மீதான புகார் அளிக்கப்பட்டதாக எந்த ஒரு தகவலும் தணிக்கை வாரிய சார்பில் கொடுக்கப்படவில்லை. படத்திற்கான அந்த மறு ஆய்விற்கு, அதாவது மறு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்காக மறு ஆய்விற்கு அனுப்புவதாக மட்டுமே தகவல் தெரிவிக்கப்பட்டது. அந்த தகவல் 5ஆம் தேதி எங்களுக்கு கிடைத்தது. நாங்கள் 6ஆம் தேதி மனு தாக்கல் செய்தோம். 7ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு 9ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நிலையில் தான் இந்த வழக்கின் முக்கியமான ஒரு கருத்தினை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது போதுமான கால அவகாசம் என்பது இந்த வழக்கில் தணிக்கை வாரியத்திற்கு வழங்கியிருக்க வேண்டும் என்பதாக ஒரு கருத்தினை வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக தயாரிப்பு நிறுவனம் சார்பில் அடுத்தடுத்த வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். அதில் விதிகளின்படி 2 நாட்களில் சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக முடிவு செய்ய வேண்டும் அல்லது அது தொடர்பாக தகவல்களை மனுதாரருக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது சட்ட விதிமுறையாக இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு புகார் தொடர்பாக எந்த ஒரு உத்தரவோ தகவலோ எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதாக மனுதாரர் தரப்பில் தொடர்ச்சியாக வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறது. எனவே காலை முழுவதுமே தயாரிப்பு நிறுவனத்துக்கு எதிராக, குறிப்பாக இந்த தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவுகளில் தங்கள் தரப்பு வாதங்களை தணிக்கை வாரியம் நிறைவு செய்தது. இந்த நிலையில் தற்போது தயாரிப்பு நிறுவனம் அவர்கள் தரப்பிலான வாதங்களை அடுத்தடுத்து முன்வைத்து வருகிறார்கள். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். ஏனென்றால் காலையில் அந்த வாதங்களின் போது தணிக்கை வாரியம் எந்தெந்த பதில்கள் எல்லாம் தெரிவித்தார்களோ அதற்கு அப்படியே எதிர்மறையான பதில்களையும் தங்களுக்கு எந்தெந்த விதிகளில் சட்ட விதிகளில் இடமளிக்கும் என்பது தொடர்பான சட்ட வல்லுநர், மூத்த வழக்கறிஞர் சட்ட விதிமுறைகளை சுட்டிக்காட்டி வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதிலும் முக்கியமான சட்ட விதிமுறையாக தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்றால் 2 நாட்களுக்குள்ளாக சான்றிதழ் வழங்குவது தொடர்பான முடிவு செய்ய வேண்டும் அல்லது அதற்கு அடுத்தபடியாக அது தொடர்பான தகவல்களை தயாரிப்பு நிறுவனத்துக்கு கொடுத்திருக்க வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது வரை இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் கிடைக்கப்படாத காரணத்தால் படத்தின் ரிலீஸ் தேதி என்பது தயாரிப்பு நிறுவனத்தால் முடிவு செய்ய முடியாத சூழ்நிலை நிலை வருகிறது. இந்த வழக்கின் முடிவுக்கு பிறகாகவே ஜனநாயகன் திரைப்படம் என்பது வெளியாகுமா அல்லது அதனுடைய ரிலீஸ் தேதி எப்போது என்பது தொடர்பான முழு விவரங்களும் கிடைக்கப்படும். அதற்கு தற்போது தயாரிப்பு நிறுவனம் சார்பில் முடிந்த அளவிற்கு தணிக்கை சான்றிதழ் பெறுவது தொடர்பாக தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.